தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் போட்டு பாசிஸ்டுகளை அலறவிட்டதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சட்டப்பேரவையில் நடந்த விவாதத்தில் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் இளைஞர் நலன் மேம்பாட்டுத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு துணை முதல்வர் உதயநிதி பதிலளித்து பேசினார். அப்போது விளையாட்டுத்துறையில் தமிழகம் சாதித்துள்ள சாதனைகள் குறித்தும் தமிழக பட்ஜெட் என எழுதப்பட்டு தொடங்கியது குறித்தும் சிலாகித்து பேசினார். இதுவரை மொத்தம் 104 வீரர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளன. சென்ற ஆண்டு சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான போட்டிகள் வென்ற 1821 வீரர்களுக்கு 60 கோடியே 14 லட்சம் ரூபாய் ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் உயரிய ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டுள்ளது. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் போட்டு இந்த பட்ஜெட்டை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பாசிஸ்டுகள் எத்தனை ரூல்ஸ் போட்டு தமிழகத்தை அடக்க நினைத்தாலும் பட்ஜெட்டில் ஒரே ஒரு ரூபா போட்டு அவர்களை அலறச் செய்தவர் தான் நம்முடைய வைத்திங். பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கலாமா இல்ல பார்ட்னர்ஷிப்ல ஆரம்பிக்கலாமா? எது கன்ஃபியூஷன்? ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட பேசிடுவோம். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். முதலமைச்சர் அவர்கள் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு மின்சார வாகனம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த பயிற்சிகள் வழங்க உயர்திறன் மையங்கள் நிறுவப்படும் என சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. ஸ்கவுட் திட்டத்தின் கீழ் வரும் கல்வியாண்டில் தமிழ்நாட்டிலிருந்து 100 திறமையான மாணவர்களுக்கு உலகளாவிய தொழில் பயிற்சிகள் வழங்கப்படும் என்றும் நான் முதல்வன் பாடத்திட்ட சீரமைப்பு பிரிவு மற்றும் மதிப்பீட்டு பிரிவு உள்ளிட்டவை ஏற்படுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பில் பல்வேறு புதிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன. அதன்படி 24 நாடுகள் கலந்து கொள்ளும் ஜூனியர் ஆடவர் ஹாக்கி உலகக்கோப்பை போட்டி சென்னை மற்றும் மதுரையில் 55 கோடியில் நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் இளைஞர் விளையாட்டு திருவிழா அனைத்து வட்டாரம் மற்றும் மாவட்ட அளவில் 45 கோடியில் நடத்தப்படும். 25,000 விளையாட்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனைக்கு காப்பீட்டு திட்டம் உருவாக்கப்படும். திருவள்ளூர், திருவண்ணாமலை, தஞ்சாவூர், திண்டுக்கல் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் 5 பாரா விளையாட்டு மைதானங்கள் 7.5 கோடியில் அமைக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. சென்னை வேளச்சேரி நீச்சல் குளம் உலக தரத்தில் ரூபாய் 18 கோடியில் மறுசீரமைக்கப்படும். மாற்றுத்திறனாளி வீரர்களுக்கு சென்னையில் விளையாட்டு விடுதி அமைக்கப்படும். 40 சட்டமன்ற தொகுதிகளில் 120 கோடியில் முதலமைச்சர் சிறு விளையாட்டு அரங்கம் அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்குவாஷ் உலகக்கோப்பை போட்டி, விளையாட்டு உலக சாம்பியன் போட்டிகள் சென்னையில் நடத்தப்படும். ஆசிய அலைச்சறுக்கு சாம்பியன்ஷிப் போட்டி, ஆசிய இளையோர் படகோட்டுதல் போட்டி தமிழ்நாட்டில் நடத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.